ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று தளபதி விஜயோடைய அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமே கதறல் சத்தம் வரும் நம்ம எதிர்பார்த்தாதான். ஸோ அப்படிப்பட்ட சில கதறல் சத்தத்துக்கு நம்ம வந்து ஒரு பதில் கொடுக்க போகிறோம். அதாவது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க யாருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் கொடுத்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அதாவது, அண்ணா நீங்கள் அவசரப்பட்டு பேசுறீங்க. பார்த்தீங்கல்ல, நேற்று கூட தளபதி விஜய் அவர்கள் அந்த மூஞ்சாமோட துவக்கில ஆரம்பிக்கும் போதே முருகன் பாடலோட ஆரம்பிச்சாங்க. எம்மதம் சம்மதம்னா நீங்க தானே புரியாம பேசுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக புரிஞ்சுக்கணும். முருகர் பாட்டு பாடுறது கிடையாது, முருகருக்கு வேலை, முருகருடைய வேலை கூட கையில இருந்திருக்காரு விஜய் அவர்கள். அதனால எனக்கு தெரியும். ஒன்று புரிஞ்சுக்கணும். இது ஒன்று எல்லா கட்சியிலும் இதை பண்றாங்க. தேர்தல் சமயத்தில் வரும்போது முருகர் வேலை கையில் எடுக்கிறது, ஏன் திமுக எடுக்குது, விடுதலை சிறுத்தை கட்சி திரும்ப எடுக்காரு. ஸோ இது வந்து எல்லாரும் எடுக்கிறது ஒன்று. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வர்றது என்ன கேட்டீங்கன்னா, பொங்கல் விழாவை கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி சார்பாக நடத்திருக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அது கொடுக்காம போனது தவறு தான். அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க, ஓகேவா? இனிமேலாவது அதை திருத்திக்கணும், இல்லை பண்ணணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு நம்முடைய தோழி நினைக்கிறேன், அவங்க ஒரு விஷயம் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல. ஆனா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக ஒருத்தர் ரொம்ப எச்சத்திரமா ஆபாசம் பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள தரம் தாழ்ந்து விமர்சனம் இருக்கு. அவருக்கு ஒரு பதிலடி கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேன், ஏன்னா கொடுக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது, நம்ம பதிலடி கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு தராதரம் இருக்கணும்லாமா? நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நான் பதிலடி கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த உலகத்திலேயே கெட்ட வார்த்தை வந்து அவனுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி, மற்றவங்கள யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பொதுமடையில அநாகரிகமாக பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆளை வேணும்னு தான் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஓகேவா? அதாவது ரோட்டில் வந்து நம்ம எக்ஸாமுக்காக தான் நாய் வந்து பைத்தியம் பிடிச்ச நாய், கிறுக்கு பிடிச்ச நாய் வந்து கடிக்க வருதுன்னா, இந்த சுரி பிடிச்ச நாய் கடிக்க வருதுன்னா நாம திரும்ப பேருக்கு சண்டை போட்டுருக்க முடியுமா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம பயிர் கொடுக்குறது எனக்கு வந்து இழுக்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு பொது மேடையில எப்படி பேசணுங்கிறது நீங்க நேரத்துல பார்த்துருப்பீங்க. எவ்வளவு இளைய தலைவர்கள் தமிழை வச்சுக்கிறது வந்து பேசினாங்க. அது ஒரு நாகரிகமான பேச்சு. அவங்க தான் அந்த காலங்காலமா 75 வருட ஆலமர கட்சிக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க. ஆனா இந்த 75 கட்சி ரொம்ப ஆபாசமா அவங்கள பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுவும் அவங்க மேடையிலே பெண்களையும் வச்சுக்கிட்டு, ஸோ அது ரொம்ப கீர்த்தனமானது. அதுக்கு பயிர் கொடுக்க எனக்கு கேவலமா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் போயிட்டு முக்கியத்துவம் கொடுத்து பெரிய ஆளாக்கணுமா? இது ஒரு சில்லறை. அதனால அதுக்கு நான் பயிர் கொடுக்கணும் விருப்பப்படலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பொதுவெளியில நம்ம பேசுற பேச்சுகள்ல தான் நாம யாரு, நாம எப்படிப்பட்டோங்கிறது, நம்முடைய வளர்ப்பு என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் அந்த வார்த்தைகள் மூலமா. ஸோ அதனால அதுக்கெல்லாம் பேசுறது முக்கியம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமா வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும். அது பொதுவெளியில பேச முடியாதனால தான் பயிர் கொடுக்கல. இதை நீங்க எங்க காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களும் நீங்க இந்த கோபத்தை நீங்க ஓட்டு போடுறீங்கல்ல, அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க காட்டணும். ஏன்னா திமுக தான் நீங்க ஒரு அமைச்சரை இதுக்கு மேல பேசியிருக்காரு, உங்களெல்லாம் தெரிய நிற்கிறேன். ஓசில போறீங்களா பொம்பளை பத்தி வந்து பாத்தீங்கன்னா, சாமி கும்பிடுறத பத்தி நீங்க இப்படி படுத்துக்க முடியல, நிமிட்டி முடியல, ரொம்ப ரொம்ப கேவலமா ஆபாசமா எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்து தான் இருக்கீங்க. ஸோ தேர்தலில் ஓட்டு போடும்போது காட்டுங்க, ஓகேவா? அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பயனுக்குள்ள போகலாம். அதாவது நேற்று விஜயவல் எவ்வளவோ பேசினாரு. ஸோ அந்த விஷயங்களை எடுத்து அதுக்கு ஒரு பதிலடியா அதுக்கு ஏதாவது விமர்சனம் பண்ணினா கூட பரவாயில்ல. அவரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஷார்ட்டா ஒரு ஸ்டெப்ஸ் தான் போட்டாரு. டான்ஸ் ஆடுனா அவர் கேட்டுக்கிட்டாரு பாடும்போது அந்த வேலுமுருகன், அதனால சும்மா ஒரு ஸ்டெப் போட்டார். அதை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி தலைவர் இப்படி டான்ஸ் ஆடலாமாப்பா அப்படின்ட்டு நயனா நகேந்திரன் கேட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர். அது என்ன கேட்டாங்கன்னா, ஏப்பா கரூர்ல இவ்வளோக்குள்ள ஒரு சம்பவம் இருந்துச்சு, என்னப்பா ஆடலும் பாடலுமா குத்தாட்டமா அவருன்னு இவ்வளோக்குள்ள ஜொலிக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம கண்டுக்கிறோம். முதல்ல டான்ஸ் ஆடுறது என்ன அவ்வளோக்குள்ள பெரிய குத்தமா என்ன? இல்ல தேசிய விரோத செய்யல என்ன? இல்ல நீங்களாம் பண்ணாத உடனே அவர் பண்ணிட்டாரு. நான் நேரடியாக நயனா கேட்கிறேன். ஏன் நீங்க உங்களுடைய, அதாவது இந்த கட்சி சார்பான நிகழ்ச்சியிலேயே கலந்து டான்ஸ் பயங்கரமா ஆடிருக்கீங்களே. இதோடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அண்ணாமலை அவர்கள் டான்ஸ் மாஸ்டர் பிருந்தாவத்தில் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்காரு. எந்த கட்சியும் டான்ஸ் ஆடல, நாம் தமிழ் கட்சியில டான்ஸ் ஆடிருக்கு. எல்லா கட்சியிலுமே டான்ஸ் ஆடிருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க தான் ஆடாம இருந்துக்கணும். அவர் ஆடல ஒன்றும் பெரிய ஒரு அது சிஸ்திரமான ஒரு அதிசயமான செயல் கிடையாது. ஏன்னா அவர் வந்து கலைஞர் தானே. அவர் இவ்வளவு நாளா டான்ஸ் ஆடி தானே மக்களை மகிழ்ச்சிட்டு இருந்தாரு. அவருடைய ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சந்தோஷமான நிகழ்வு. அதுல ஸ்டார்டிங்லேயே அவங்க கூட்டம் ஒண்ணு சின்னதா அவங்க கேட்டுக்கிட்டு ஒரு ஸ்டெப் போடுறாரு. இதுல என்னையா குத்த வந்துட்டு இல்லை கேட்கிறேன். ஒரு கட்சி தலைவர்னா டான்ஸ் ஆடக்கூடாதா? இல்ல எதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க பாருங்களேன். அதாவது இதுக்கு தான் அவர் அழகா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு அன்னைக்கு. அது நீங்களா இப்படி கதிரவி தெரிஞ்சு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். எப்ப நான் அந்த சினிமாவை விட்டுட்டேன், ஆனா இவங்க எல்லாரும் இந்த சினிமா விடுற மாதிரி இல்லை அப்படின்ட்டு. உண்மை தானே?
அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இப்ப நம்ம ஒரு தொழில பரம்பரையா இல்லைன்னா ரொம்ப வருடங்களாக நம்ம அதை மனசார நேசிச்ச தொழில பண்ணிட்டு இருக்கோம்னா அவங்களுடைய பேச்சு வழக்குல அவங்களுடைய உடல் நடை மொழி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த தொழில் பாத்தீங்கன்னா ஒட்டிக்கும். இது இயல்பா நீங்க அந்தந்த தொழில் செய்யறவங்க அதே ரிலேட்டடா தான் இருப்பாங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா இயல்புலயே பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா இருக்கிறவரு. சோ அதனால அவர் பேசக்கூடிய டயலாக் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா வசனம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அவருடைய இயல்போட ஒட்டிக்கிட்டது. கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களா அவர் சினிமா துறையில படிச்சுட்டு இருக்காரு. சடனா அவர் பேசுறது உங்களுக்கு எல்லாம் அப்படி தெரியலாம். ஆனா அது இயல்பு அவர் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் அவர் ஸ்டெப் டான்ஸ் ஆடுறதுங்கிறது அவருக்கு பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம், பண்ணிருக்கலாம். இது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. ஆக்சுவலா அவர் பேசின விஷயங்கள் எவ்வளவு பேர் கண்ணன் இருக்கு, நீங்க அதெல்லாம் எடுத்து பேசினா கூட நம்ம ஆக்கப்பூர்வமா விவாதிக்கலாம். ஆனா இப்படியா சரி இங்கெல்லாம் பரவாயில்ல. இன்னும் சில பேர்லாம் அதாவது யாரும் கேட்டீங்கன்னா அந்த அதிமுக ஜெயக்குமார் இவரெல்லாம் என்ன ஒரு யோக்கியம் எனக்கு தெரியல. அதாவது பாஜக எங்க கூட சேர்ந்தனாலதான் நாங்க தோத்து விட்டோம் போன தேர்தல்ல அப்படின்னு சொல்லி பெரிய வீராதிகமான மானத்தில் கௌரிமோன் பரம்பரை மாதிரி பேசிட்டு இன்னைக்கு பாஜக சேர்ந்துருக்கு. இப்ப மாநகரத்தில் நம்ம கூட்டி வச்சுட்டு இருக்காரு. இவர் அதிமுக தொட்டணி அப்படிதான், அதிமுக தொட்டணி அவ்வளவுதான். யார் விஜயபத் சொல்றாரா? அதிமுக போட்டு மல்லாக்க போட்டு குத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க தெரியாம வைக்கிறேன். இல்ல மாநகரத்தனமா எட்டி உங்களை பத்தி பேசினார்ல, அதாவது 10 தோல்வி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதிமுக யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி கேவலப்பட்டு அண்ணாமலை அதுக்கு மேல அதாவது தற்கொலை எடப்பாடி சொன்னாரு. சோ இப்படி எல்லாருமே சேர்ந்து விமர்சிச்சு கடைசியில் ஒன்னா சேர்ந்து நிக்கிறீங்க. இதுல என்ன உங்களுக்கு பாத்தீங்கன்னா மானம் அதிமுக தொட்டாடி கட்டணும், அதிமுக தான் தூக்கி போட்டு மிதி மிதிச்சுட்டு இருக்காங்களே. இதுல என்ன புதுசா உங்களுக்கு அதிமுக ரோசம் வருது இல்ல நான் கேட்கிறேன். இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு பாருங்க, அதாவது தெர்மோகோல் விஞ்ஞானி செல்வராஜ். அவர் அதாவது விஜய் ஒரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டுங்க பாத்திரலாம், அதுதாங்க பெரிய சாதனை அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் பிரஸ் மீட் கொடுத்தா நீங்க எனக்கு முடக்க ஒரு கேள்வியை கேட்டு இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் 1000 பிரஸ் மீட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க கோமாட்டம் என்னன்னா பேசுவீங்க, அதை ட்ரெண்டாகும் வைரலாகும். உங்களால யாரும் மதிக்கலையே. நீங்க என்ன ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கீங்க. சோ அதனால போற பக்கம் என்ன சொல்லிட்டு போலாம், கடல்ல போயிட்டு தெருமக்களை விடலாம், ட்ரோல் மீட்டர் நீங்க ஆகலாம். சோ அவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவர் யோசிச்சுதான் என்ன பண்ண முடியும். ஏன்னா இங்க உள்ள ஊடகங்கள் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி ஆக்குவாங்க எல்லாருக்கும் தெரியும். சோ நாம பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரஸ் மீட் சந்திக்கலாம் அப்படின்னு கூட ஒரு ஐடியா இருக்கலாம். சோ அது அவருடைய பாடு. உங்களுக்கு கேள்விக்கு இருந்தா வேற மாதிரி, அதாவது அவர் பண்ற விஷயங்கள், அவர் பண்ற திட்டங்கள், அதை பத்தி விமர்சனம் பண்ணீங்க. ரெண்டு வச்சிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கா அப்படிங்கிறது, ஏன் நான் டான்ஸ் ஆடுறாங்க, இதெல்லாம் ஒரு இதா. அடுத்தாப்புல அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலைக்கு நம்ம என்ன கேட்டீங்கன்னா தமிழை வச்சுக்கிறது என்ஜினே இல்ல, பெட்ரோல் இல்ல அப்படின்னு விமர்சிக்காரு. என்ஜின் இல்லாம பெட்ரோல் இல்லாம நீங்க இவ்வளவு பேர் சேர்ந்து அவர் பேசுறதுக்கெல்லாம் கதறி 10 அடி கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் கேட்கறேன், இன்னும் அறிவிச்சிட்டாங்க தமிழை வச்சு காலத்துல 234 தொகுதி நிக்கிறதுக்கு வேட்பாளர்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது 234 தொகுதி அவங்க தனியா நிக்கிறாங்களா கூட்டணிகள் இனிமே தெரியும். ஆனா வர்ற 6ஆம் தேதியில பாத்தீங்கன்னா மனுக்களை விநியோகம் பண்றாங்க, போட்டிடுறவங்க விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கட்சி அலுவலகத்துல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கட்சி பண்ணில அடுத்த கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்ஜின் இல்லைன்னா எப்படி வேலை செய்யும் எனக்கு புரியல. நீங்க பேசுறது பொருத்தமாவே இல்லையே. அதாவது அண்ணாமலை அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்க மாதிரியே இருக்கேன். நீங்க தெளிவாகவே பேச்சுக்கொண்டு பதிலடி ஏதாவது ஒரு விஜய் சொன்னதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பதிலாக கொடுக்கணுமே அப்படின்னு கட்டாயத்தின் பேர்ல கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா இன்ஜினே விஜய் தானே அந்த கட்சியில முழுது. ஸோ அண்ணா அந்த விருப்பம் கொடுத்தாங்க, கட்சி அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டு. அதாவது நீங்க விமர்சனம் பண்றதே ஒரு கரெக்டான விமர்சனத்தை யாருமே வச்ச மாதிரி தெரியல. எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்ல ஏதாவது பாத்தீங்கன்னா சும்மா மொக்கத்தனமா ஒரு விஷயத்தை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா அவர் விமர்சனம் பண்றீங்க அப்படின்றது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைங்க, ஓகேவா? சோ அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் மீறிய ஒருத்தர் யாரு, எது நடந்தாலும் உடனே தூக்கிட்டு வரக்கூடிய திமுக அல்லக்கையா இருக்கக்கூடிய சாட்டை அவர் எடுத்தவன். அதை கேட்டீங்கன்னா விஜய் அவர் அன்னைக்கு பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் படுத்து எடுக்கும் போது நீங்க தூக்கத்தில் கேட்டாலும் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போய் விசிறுன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னார்ல, அதை இவர் 2 பேரும் சேர்ந்து நக்கலா நேத்து. நீங்க முதலமைச்சர்லாம் தட்டி எழுப்பினா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா, என்னடா இது எவனும் போய் இப்படி தட்டிடுறாங்கடா அப்படின்ட்டு ஏதோ புத்திசாலித்தனமா சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு. ஏன்டா அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, தூக்கத்துல கூட விஜயை பத்தி விசிச்சிருந்தா பத்தி தானே நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது எதுவுமே கிடைக்கட்டா கூட ஒரு 2 பேரை வச்சுக்கிறானுங்க. எல்லாரும் இதே மாதிரி பண்றானுங்க. ஒரு 1 to 1 2 பேரை வச்சுக்கிட்டு இவங்களாம் ஒரு காமெடி சொல்றாச்சு, அதை ஏத்தாப்புல சிரிக்க விட்டுக்கிட்டு இதுல என்னடா இருக்கு இல்ல புரியல. யாராவது போய் முதலமைச்சர் போய் தட்டி எழுப்பிட்டு இருப்பாங்களா? ஏன்டா லூசு போய் மாதிரி பேசுறீங்க, எனக்கு புரியவே இல்லை. ஏன்டா வர சாட்ட நீ மொக்கத்தனமா போயிட்டு இருக்கீங்க ஏன்னு கேட்க. இப்ப கூட திமுகவை எதிர்த்து திருக்குறள் படிக்கிறாரு, தகர டப்பாங்கிறாரு, பவளவிழா பாப்பாங்கிறாரு, அதிமுக ஊழல் செத்துங்கிறாரு. உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே. எங்கேயாவது உன் கட்சியை பத்தி ஒரு வாயில வருதா? நான் தமிழர் கட்சின்னு உன் கட்சியை அவர் வாயில சொல்றாரா? இல்ல. அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த இது? உங்களால ஒரு பொருட்டாவே கண்டுக்கல. அப்ப நீ ரோசம் உள்ள என்ன பண்ணும்? நம்மள ஒருத்தன் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கானா, நாம அவனை பத்தி பேசக்கூடாது, நாமளும் அவனை மதி அப்படித்தானே போகணும். அதை விட்டு 24 மணி நேரம் விஜய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானா? ஏன்னா அவர் உங்களுக்கு மேல இருக்காரு.
ஸோ பொதுவாகவே ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எப்பவுமே நம்மளுக்கு கீழ உள்ளவங்கள விமர்சனம் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு மேல உள்ளவங்கள டார்கெட் வந்து விமர்சனம் பண்ணுவோம். எனக்கு அவர் தான் போட்டி அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் சாட்டை வந்து முழுக்க முழுக்க விஜயை டார்கெட் பண்ணி நாம் தமிழ் கட்சி சீமான் அப்படிதான். விஜய் தான் மெயினா டார்கெட் பண்றது. இப்போதான் ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க யாரு பார்த்தீங்கன்னா விஜய் விமர்சனம் பண்ண வேண்டிங்கன்னு. ஆனாலும் கேட்காம வெளியில தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள சாட்டை அனுப்பிவிட்டோம் நினைக்கிறேன். துறை நீ போயிட்டு நீ உன் யூடியூப் சேனல் வந்து நம்மளுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாம சொல்லியிருக்கேன். ஆனா நீ அதுல வேணா போய் என்ன வேணா சொல்லு அப்படின்ட்டு. என்னன்னு தெரியல. என்ன ஒரு அடிப்படையில் என்ன ஒரு உள்குத்து நடக்குன்னு புரியல. சரி ஏதோ ஒன்று நடத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் குழப்பம் நடக்கணும்ல. ஸோ அதனால நம்ம அதை விட்டுலாம். அதுக்கப்புறம் லாஸ்டா நான் வந்து நேரத்தில் நடந்த விஷயத்துல நான் கவனிச்சது நேரத்தையே சொல்லணும்னு நினைச்ச விஷயம் ஒன்று விட்ட விஷயத்தை நான் பேச நினைக்கிறேன் உங்ககிட்ட மனம் திறந்து. என்னன்னு தெரியல. அதாவது நேரத்து தளபதி விஜயோடைய அந்த ஃபேஸு அப்புறம் அவர் பேசின ஸ்பீச் எல்லாத்துலேயும் அவர் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா ரொம்ப சாந்தமா அப்படி இருக்காரு. ஆனா இப்ப இருந்தா அந்த வைப்பு சரியா இருக்காதா? தேர்தல் வர்ற சமயத்துல ரொம்ப ஆக்ரோஷமா நிக்கணுமே, அப்படிதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ உங்களுக்கு நேற்று விஜயோடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அவரு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாந்தமா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுச்சு. எத்தனை பேருக்கு தோணுச்சோ கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? விஜய் அவர்கள் இதுல இருந்து மீண்டு பழையபடி ஒரு அக்ரெசிவா வரணுங்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட, அதாவது சில பேர் கமெண்ட் போடுறாங்க நம்ம பார்க்குறோம்ல அதில், அதாவது நீ மாற்றி மாற்றி பேசுகிற நீ எப்படி பேசுகிற அப்படின்ட்டு எத்தனை தடவை நம்ம பேட்டி கொடுக்க. நான் வந்து உண்மையாக தான் பேசுகிறேன், எனக்கு பிடிச்சதான் பேசுகிறேன், ஓகேவா? அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம். எனக்கு எப்போ என்ன தோணுது என் மனசில் எனக்கு இது சரின்னு படுதோ அதை நான் பேசுகிறேன், ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல, ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? பாய்.